கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த காலை செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், பக்க நம்பர் 136 பக்கம், புதிய ஏற்பாடு. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38வது வார்த்தையை நம்ம ஜெபத்தோடு வாசிக்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வேத வாக்கியம் சொல்கிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏசப்பாவுடைய வாயிலிருந்து சொல்லப்பட்ட அருமையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை எந்த இடத்துல சொல்கிறார் என்பது முதலாவது முக்கியம். 28வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கிருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள் என்றார். அப்ப அவர் இந்த இடத்துல பேசின வார்த்தை தேவாலயத்தில் பேசின வார்த்தை. தேவாலயத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நடுவிலே அவர் சத்தமிட்டு பேசின வார்த்தை தான் இப்பொழுது நாம் தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை. என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து என்ன ஓடுமா? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அப்ப விசுவாசிக்கிறவர்களுக்கு உள்ளத்துக்குள்ள கர்த்தர் பெரிய நதியை வைத்திருக்கிறார். நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்து, எப்படி ஏதேனில் இருந்து ஒரு நதி புறப்பட்டு அது 4ஆய் பிரிந்து தேசத்துக்குள்ளே ஆசீர்வாதமாய் புறப்பட்டதோ, அதுபோல உங்களுக்குள்ள இருந்து புறப்படுகிற நதிகள் உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கும், தேசங்களுக்கும், கண்டங்களுக்கும், நாடுகளுக்கும், கிராமங்களுக்கும், தெருக்களுக்கும், வீடுகளுக்கும் மற்றும் இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் அது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாய் புறப்பட்டு போகும். வேதம் சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறனுடைய உள்ளத்தில் இருந்து. அப்ப இந்த உள்ளம் என்கிற வார்த்தையை தான் இன்றைக்கு நம் தேவனுடைய வார்த்தையாய் தியானிக்க போகிறோம். நமக்குள்ளேயும் ஒரு உள்ளம் இருக்குது. அந்த உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம் என்பதை இந்த காலை தியானத்தில் நம்ம ஒரு விசை உற்று பார்த்து நம்முடைய உள்ளம் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கணும். வேதம் சொல்லுது, விசுவாசிக்கனுடைய உள்ளத்தில் இருந்து. அப்ப நம்முடைய உறுப்புள்ள உள்ளம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருந்து தான் நதி புறப்படும் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை பரிசுத்தவான்கள் உலகத்துல வாழ்ந்தார்களோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உள்ளம் இருந்தது. சில மனிதர்கள் தங்களுடைய உள்ளத்தை குறித்து சொல்லுகிற வார்த்தையை நாம் இந்த காலை பொழுதுல தியானித்து நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தால் நலமாய் இருக்கும் என்று நான் ஆவியானவர்களை உந்தி தள்ளப்பட்டேன். ஆதியாகம புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அங்கு 30வது வார்த்தையை நாம் வாசித்து பார்த்தா அங்கு ஒரு பரிசுத்தவான் உள்ளம் எப்படி இருந்தது என்று வேதம் நமக்கு அழகாய் சொல்கிறது. ஆதியாகமம் 43:30வது வார்த்தை, பக்க நம்பர் 59வது பக்கம் எடுத்துக்கொள்வோம். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியினால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கி கொண்டு போஜனம் வையுங்கள் என்றான். வார்த்தையை கவனிங்க. யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காய் பொங்கினபடியினால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். இங்க யோசேப்பு என்கிற ஒரு மனிதனை வேதத்துல பார்க்கிறோம். அவனுடைய உள்ளம் பொங்கினதான். யாருக்காக பொங்கினதான்? தன்னுடைய சகோதரன், உடன் பிறந்த சகோதரன் பெஞ்சமீனுக்காக அவருடைய உள்ளம் பொங்குகிறது. ஏன்னா அநேக நாட்களாய் அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். அநேக நாட்களாய் அவனுடைய முகத்தை இவன் பார்க்கவில்லை. சிறு பிராயத்துல விட்டுட்டு வந்துட்டான். இப்பொழுது வயது முதிர்ந்து அவன் வாலிபனாய் மாறிட்டான். அநேக வருடங்கள் கழித்து தாய் பெற்றெடுத்த தன்னுடைய இரத்தமான தன்னுடைய சகோதரனை பார்க்கிற பொழுது யோசேப்பினுடைய உள்ளம் எப்படி இருந்தது என்று அவர் சொல்லுகிற வார்த்தை, யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியினால். அருமையானவர்களே, அப்ப நம்முடைய உள்ளம் ஒன்று இருக்கிறது, அது பொங்குகிற ஒரு இருதயம். இந்த உள்ளத்தை குறித்து தான் ஏசப்பா சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். அப்ப உங்க உள்ளம் தேவனுடைய ஆலயமா இருந்தா,
உங்கள் உள்ளம் பரிசுத்த ஆவியானவருடைய தங்கக்கூடிய ஆலயமா இருந்தால் அந்த ஆலயத்துக்குள்ள இருந்து ஜீவன் தண்ணீர்கள் புறப்படும் என்று கர்த்தர் அழகா எழுதி வைத்திருக்கிறார். இன்னொரு பரிசுத்தவான் எப்படி அவருடைய உள்ளம் இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள். என்னாகம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானானை நோக்கி வந்து கொண்டிருக்கிற அந்த அருமையான தேவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து புறப்பட்டுகிற வார்த்தையை வேதம் சொல்கிறது. 183வது பக்கம், என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. அங்கே யோசேப்பு உள்ளம் என்ன வேதம் சொல்லுகிறது? தன் சகோதரனுக்காக பொங்குகிறதா. ஏசப்பா சொல்றாரு, உள்ளத்துல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படுங்கிறாரு. ஆனா இஸ்ரவேலுடைய உள்ளம், இஸ்ரவேல் மக்களுடைய உள்ளம் எப்படி இருந்துச்சுன்னு வேதம் சொல்லுது, வாடி போகிறது. அடுத்த வார்த்தையை பாருங்க, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார். நல்லா கவனிக்கணும். அந்த மன்னாங்கிறது அவங்களுடைய பார்வையில எவ்வளவு அற்பமா இருக்கு பாருங்க. அந்த மன்னா, அடுத்த வார்த்தையை பாருங்க, அந்த மன்னா கொத்தமல்லி விதயம் மாத்திரமும் அதன் நிறம் முத்துவ போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல இருந்தது. அப்ப அவ்வளவு விலையேற பெற்ற ஒரு மன்னா, தேனிட்ட பணியாரம் என்று நீங்க பின்னாடி பகுதியில் வாசித்தால் அதை பற்றி எழுதப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான தேவனுடைய வார்த்தை மன்னா என்பது கர்த்தருடைய வார்த்தையை தான் அங்கே எழுதப்பட்டிருக்கு. அந்த மன்னாவை தான் அவர்கள் 40 ஆண்டுகள் புசித்தார்கள். அது காலை தோறும் அதிகாலை தோறும் அவர்களுக்கு வானத்திலிருந்து பூமியிலே பொழியப்படும். அதை எடுத்து அவர்கள் நல்ல மனதார சாப்பிட்டு கொள்ளலாம், வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். மீதி வைத்தால் அது வேறு விதமாய் போகும் என்று வேதம் சொல்கிறது. 6ஆம் நாளில் 2 நாளைக்கு எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அருமையானவர்களே, அப்படி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அழகாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் அவர்களோ 5ஆம் வசனத்தில் அவங்க சொல்ற வார்த்தையை பாருங்க, நாங்க எகிப்து தேசத்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும், கிரயம் காசு கொடுக்காம சாப்பிட்ட மச்சம், அடுத்து வெள்ளரிக்காய், அடுத்து கொம்பட்டிக்காய், அடுத்து கீரைகள், வெங்காயங்கள், வெள்ளை பூண்டுகளை நினைக்கிறோம். அப்ப இதெல்லாம் நினைச்ச உடனே தேவனுடைய வார்த்தையாகிய மன்னா இவர்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அவங்க வார்த்தையில சொல்றாங்க பாருங்க, இந்த மன்னாவை தவிர வேறு ஒன்று நமக்கு இல்லையேன்னு சொல்லி நம்முடைய உள்ளம் எப்படி போகிறதா? வாடுதான். அப்ப இந்த உள்ளம் இருக்கு, உங்களுக்குள்ளேயும் ஒரு உள்ளம் இருக்கு, எனக்குள்ளேயும் ஒரு உள்ளம் இருக்கு, ஏசப்பாக்குள்ளேயும் ஒரு உள்ளம் இருக்கு, உலகத்துல வாழ்ந்த எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு உள்ளம் உங்களுக்குள்ளே இருக்கு. அந்த உள்ளம் எப்படி இருக்கிறது? ஏசப்பா தேவாலயத்தில் நின்று பிரசங்கம் பண்றாரு. அங்க இருக்கிறவங்களை பார்த்தான் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் ஓடும், நதிகள் ஓடும் என்று கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு நமக்குள்ள உள்ளம் எப்படி இருக்கு? கொழுந்து விட்டு எரியுதா? அல்லது நம்முடைய உள்ளம் வாடி இந்த மன்னாவை தவிர வேற ஒண்ணு நமக்கு இல்லையே நினைச்சுக்கிட்டு இருக்கோமா? இன்னைக்கு எதையோ ஒன்றை குறித்து நம்ம எதிர்பார்த்து கவலையோடு இருப்போம் என்றால் நம்முடைய உள்ளம் வாடி போகும். தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, சகோதரனுக்காய் பொங்கின யோசேப்பின் இருதயம் நமக்கு வேணும். இன்னைக்கு நம்முடைய எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்களுக்காக நம்முடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் பொங்கணும். தேவனுடைய பிள்ளைகள், எத்தனையோ பிள்ளைகள் இந்த நாளிலே கர்த்தரை அறியாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்காக நம்முடைய இருதயம் பரிதபிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள், அதைத்தான் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. இன்னொரு பகுதிகளை பாருங்கள், சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய உள்ளம் எப்படி இருந்தது என்று அவர் சொல்லுகிற வார்த்தையை நம்ம இந்த காலை பொழுதுல தியானிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். என்ற அவரும் ஒரு மனிதர், தேவனுடைய இருதயத்தை தொட்ட மனிதர். அவருடைய இருதயம் உள்ளம் எப்படி இருந்தது என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 5வது சங்கீதம் வசிக்கலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாக. தேங்க்யூ, வண்டர்ஃபுல். 9வது வசனம், அதுக்கு மேல் வசனத்திலிருந்தே நம்ம வாசித்தால் மிக அருமையா இருக்கும். 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தாவே, காலையிலேயே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இப்ப நீங்களும் நானும் எப்படி காலையிலேயே எழும்பி ஆயத்தமாகி வந்திருக்கிறோம். எல்லாருமே குறைந்தது 3 மணிக்கெல்லாம் நீங்கள் எழும்பி இருந்தால் தான் இந்த இடத்துல இவ்வளவு ஆயத்தத்தோடு வர முடியும். ஏன்னா பல ஊர்களில், கிராமங்கள்ல இருந்து, வெளியூர்கள்ல இருந்து வந்திருக்கிறீங்க. இவர் சொல்றாரு பாருங்க, காலையிலேயே உமக்கு நேரே ஆயத்தமாகி. இதைத்தான் மோசைக்கு சொன்னாரு, நீ அதிகாலை ஆயத்தமாகி சீனாய் மலை மேல வந்து நில்.
நான் உன்னை பார்க்கணும், பேசணும், உனக்கு கற்பனைகளை தரணும். அப்ப ஆயத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அப்ப தாவீது அதிகாலையில எழும்பி கர்த்தரிடத்துல ஆயத்தமாகி போகிற ஒரு மனுஷன். அதனாலதான் இந்த சங்கீதத்துல எழுதுறாரு, காலையிலேயே என் சத்தத்தை கேட்டருளுவே, காலையிலே உமக்கு நேரே ஆயத்தமாகி வந்து காத்திருப்பேன். அடுத்த வார்த்தையை பாருங்க, தேவனுடைய சுபாவத்தை சொல்றாரு, நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. முதலாவது நல்ல தெரிந்து கொள்ளணும், தேவன் துன்மார்க்கத்தை விரும்புகிறவர் அல்ல. துன்மார்க்கமான நபர்களையும் துன்மார்க்கமான காரியங்களையும் அவர் அருவருக்கிற தேவன். அவர் சொல்லுகிறார் பாருங்க, நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வது இல்லை, வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள், அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர், பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷரையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினால் உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செம்மைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். இந்த துன்மார்க்கருடைய உள்ளத்தை தாவீது எவ்வளவு அழகா காண்பிக்கிறார் பாருங்க. அவரு காலையில எழும்பி ஆயத்தமாகி தேவனிடத்துல நிப்பாரா. அந்த மற்ற மனிதர்களை குறித்து அவர் சொல்லுகிறார், துன்மார்க்கனை குறித்து சொல்றாரு 9ஆம் வசனம், அவர்கள் வாயில் உண்மை இல்லை. உலகத்தில் இருக்கிற எத்தனையோ துன்மார்க்கமான வாழ்க்கை வாழக்கூடிய, அசுத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய, அருவருப்பான வாழ்க்கை வாழக்கூடிய, மனம் போல வாழக்கூடிய மனுஷருடைய உள்ளம் எப்படி இருக்கும்னு வேதம் சொல்லுது, அவர்கள் வாயில உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது. அப்ப அருமையானவர்களே, நம்ம உள்ளம் ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்படுகிற உள்ளமா, நம்முடைய உள்ளம் சகோதரனுக்காய் பொங்குகிற, சகோதரனுக்காய் தத்தளிக்கிற இருதயமா, அல்லது நம்முடைய இருதயம் வாடி போகிற இருதயமா, அல்லது நம்முடைய இருதயம் கேடுபாடு உள்ள இருதயமா? அருமையானவர்களே, இன்னும் ஒரு சில வசனங்களை உங்கள் மத்தியில் நான் வைக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 42 4 வாசித்து பார்க்கலாம். சங்கீதக்காரர் சொல்லுகிற 42:4, முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்துக்குள் போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் பொழுது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. முன்னே நடந்ததை பின்னே நினைத்து அவர் உள்ளம் உருகுகிறது. நாமும் கூட கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கணும். தேவனுடைய பிள்ளைகளை பூர்வ நாட்களை நினை என்று சொல்லி மோசே தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்றாரு. பூர்வ பாதைகளை நினைச்சு பாருங்க. தேவன் உங்களை நடத்தி வந்த அந்த பாதைகளை நீங்க திரும்பி பாருங்க. நீங்க எப்படி ஒவ்வொரு பாதையிலையும் கடந்து வந்தீங்க என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. சங்கீதக்காரனும் சொல்றாரு, பூர்வ பாதைகளை நான் நினைக்கிறேன், தேவன் செய்த அதிசயங்களை யோசிக்கிறேன், தியானிக்கிறேன் என்று அவர் எழுதுகிறாரு. இங்க பாருங்க, வேதம் சொல்லுது, சங்கீதக்காரர் சொல்றாரு, முன்னே, இப்ப போக முடியல, முன்னே போனதா சொல்றாரு. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டமான ஜனத்துக்கு நடுவிலே களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் பொழுது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. பார்த்தீங்களா, எப்பயோ நடந்த சம்பவத்தை இன்னைக்கு நினைச்சு அவர் உள்ள தளவுல உருகுகிறார். இன்னைக்கு நமக்கும் கூட நம்ம ஆதி காலத்துல ரட்சிக்கப்பட்ட நாட்களை நினைக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு காலத்துல நம்ம அடிக்கப்பட்டு தெருக்களில கடந்தோம் இல்லையா, குற்றுயிராய் குலையுயிராய், அன்றைக்கு கர்த்தர் நம்மளை தேடி வந்தார் அல்லவா, அதை நம்முடைய உள்ளம் நினைக்கணும். அப்படி கடந்த நம்மளை எடுத்து இன்னைக்கு இப்படி வைத்திருக்கிறாரேன்னு சொல்லி அதை நினைக்கும் பொழுது உருகாத எப்பேற்பட்ட இருதயமும் உருகும். தேவனுடைய பிள்ளைகளை, தாவீது அழகா சொல்றார் பாருங்க, முன்னே நான் ஆலயத்துக்கு போய் வந்ததெல்லாம் நினைக்கும் பொழுது கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு நான் நடந்து போன அந்த நாட்களை நினைத்து இன்னைக்கு என் உள்ளம் உருகுகிறது, ஏங்குகிறது, எதிர்பார்க்கிறது. அந்த பொன்னான காலங்கள் இனி எனக்கு ஒரு முறை வராதா என்று சொல்லி என் உள்ளத்துல நான் ஏக்கம் உள்ளவனாய், தத்தளிப்பு உள்ளவனாய், அந்த நினைப்பு உள்ளவனாய் என் உள்ளம் உருகி கொண்டிருக்கிறது என்பதை அவர் இந்த இடத்துல சங்கீதத்துல பாடுகிறார். அந்த ஆலயத்துக்கு போய் வந்த அந்த நாட்களை அவர் நினைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நாமும் கூட நினைத்து பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் நம்மை பயன்படுத்தினார் அல்லவா. உங்க வீட்டில் நடந்த நல்ல நிகழ்வுகளில் உங்களை எப்படியாய் கர்த்தர் பயன்படுத்தினார். உங்களை வெட்கப்படுத்தாதபடி, துக்கப்படுத்தாதபடி, உங்களை கைவிடாதபடி உங்களை நடத்தி கொடுத்த அந்த நன்மையான நாட்களை நம்ம நினைத்து பார்த்து
அந்த நன்மை செய்த அந்த தேவனுக்கு முன்னாடி உங்க உள்ளம் உருகும் பொழுது உங்க உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஆகிய துதி புறப்படும், ஸ்தோத்திரங்கள் புறப்படும். வேதம் சொல்கிறது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று எழுதப்பட்டிருக்கு. நீங்க உங்க இருதயம் தேவ அன்பினால் நிரம்பினால், உங்க உள்ளம் தேவனுடைய அன்பினால் நிரம்பினால், அந்த உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள பரிசுத்த ஆவியானவர்ங்கிற நதி புறப்படும் தேவனுடைய பிள்ளைகளை. இன்னும் பாருங்களே, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல சாலமோன் எழுதின ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து அவர் அழகாய் எழுதி வாசிக்கிறதை நான் வேதத்தில் பார்க்கலாம். பக்க நம்பர் 783 26ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தயவு செய்து நீங்க பாருங்க. 783வது பக்கம். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. எவ்வளவு அழகான வார்த்தை. உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. வேசி ஆழமான படுகுழி, பரஸ்திரி இடுக்கமான கிணறு. இந்த உலகத்துல இருக்கிற வேசித்தனங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற பரஸ்திரி வாழ்க்கைகள், அசுத்தமான பழக்க வாழ்க்கைகள்லாம் அது படுகுழியா ஆழமான இடுக்கமான கிணறு என்று சொல்லி எழுதுறார். அவள் கொள்ளைக்காரனை போல பதிவிருந்து மனுஷருக்குள்ளே பாதகத்தை பெருக பண்ணுகிறாள். பாவ வழிகள் கொள்ளைக்கார வழிகள், அது பாவத்தையும் அசுத்தங்களையும் நமக்குள்ளே பெருக பண்ணுகிற ஒரு வழிகள். அதனால அப்படிப்பட்ட பாதைகள் நம்ம போகக்கூடாது. அடுத்து எழுதுறாரு பாருங்களேன். யாருக்கு வேதனை, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவருக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்திலே பளபளப்பாய் தோன்றும் பொழுது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரியை நோக்கும், உன் உள்ளம் தாறு மாறானவைகளை யோசிக்கும். பார்த்தீங்களா? பேசும், யோசிக்கும், பேசும். யாருடைய உள்ளம் தாறுமாறா பேசுமா? பரஸ்திரியின் வழியில போறவங்க, வேசியின் வழியில போறவங்க, சாராயத்தை நாடுகிறவர்கள். இவங்களுக்கு ஒரு உள்ளம் இருக்குது, அது எதை பேசுமா? தாறு மாறானவைகளை பேசும். அடுத்து பாருங்க, எதை யோசிக்கும்னு சொல்றாரு, அதே வார்த்தையில் அவர் சொல்றாரு, தாறு மாறானவைகளை பேசும், உன் கண்கள் பரஸ்திரியின் நோக்கும். அப்ப இந்த பாவங்கள் உள்ள ஒரு வாழ்க்கை தவறான காரியத்தை பேச அந்த உள்ளம் தூண்டுமா? இந்த உள்ளத்துக்குள்ள எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஏசப்பா சொல்றாரு, உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி புறப்படுங்கிறார். யோசேப்பு சொல்றாரு, என் உள்ளம் என் சகோதரனுக்காய் பொங்குகிறதுன்னு சொல்றாரு. என்னாகம புத்தகத்துல வாசிக்கிறோம், எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர்கள் சொல்றாங்க, எங்க உள்ளம் வாடி போகிறது என்று சொல்றாங்க. சங்கீதக்காரர் சொல்றாரு, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது, பாவம் நிறைந்ததுன்னு சொல்றாரு. சாலமோன் எழுதுறாரு, அதுவே எப்படி எழுதுறாரு, அவர்களுடைய உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் தாறுமாறா பேசுறத பார்த்திருப்போம். நம்ம சொல்லுவோம், அவங்கெல்லாம் துஷ்டர்கள் ஐயா, இப்படிதான் பேசுவாங்க, முன்னுக்கு பிறனா பேசுவாங்க, நேற்று ஒன்றை சொல்லுவாங்க, இன்றைக்கு ஒன்று சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னா, அவங்க உள்ளம் பாவத்தினால் நிரம்பி இருக்கிறது. ஒருவன் எதினால் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கானோ அதற்கு அவன் அடிமை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. பாவத்திற்கு ஒரு கூலி இருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அழகாய் கர்த்தர் சொல்றார். பாவம் நிழல் போல வருமா, அது உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்பதை நிச்சயமாய் அறியுங்கள். பாருங்க, அழகா எழுதுறாரு, வேசியின் வழிகள், பரஸ்திரியின் வழிகள், சாராயத்தை நாடுகிறவனுடைய வழிகளை சொல்லிட்டு கடைசியில சொல்றாரு, அவனுடைய உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உள்ளம் இன்னைக்கு பொங்குகிற உள்ளமா, வாடுகிற உள்ளமா, அல்லது நதிகள் புறப்படுகிற உள்ளமா, அல்லது தாறுமாறானவைகளை பேசுகிற உள்ளமா? அருமையானவர்களே, இன்னும் ஒரு சில காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். பிலோமோன் புஸ்தகம் பின்னாடி பக்கம் இருக்கு, 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், புதிய ஏற்பாடு. வாசிங்க. அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். இவன் யார் என்று சொல்லி நீங்கள் வேதத்தில் பார்த்தா 10வது வசனம் என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை நான் மன்றாடுகிறேன். முன்னே அவன் நமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுது உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன்.
ஒரு காலத்துல பிரயோஜனம் இல்லாமல் இருந்தவன் இப்ப என்ன மாறிட்டானா, பிரயோஜனம் உள்ளவனாக மாறிட்டான். ஒனோசிமோன் அப்படின்னு ஒருத்தனை குறித்து பவுலடிகள் தன்னுடைய கடிதத்தில் எழுதுறாரு. முன்னே பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உனக்கும் எனக்கும் ரொம்ப பிரயோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்துல அனுப்புகிறேன். அவன் எப்படி பவுலுக்கு இருந்தானா, என் உள்ளம் போல் இருக்கிற அவனை ஏற்றுக்கொள்ளும். அப்ப பாத்தீங்களா, பவுலுக்கு உள்ளத்துக்குள்ள இருக்கிற ஒரு நபர் யாரா, ஒனோசிமோன். நான் கட்டப்பட்டிருக்கையில் பெற்றெடுத்த என் குமாரனாகிய ஒனோசிமோனே என்று சொல்லி அவர் எழுதுகிறார். இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துக்குள்ள எத்தனை பேர்த்த நம்ம பெற்றெடுத்திருக்கிறோம். கட்டப்பட்டிருக்கிறார், அவர் வெளியில போக முடியாது. ஆனாலும் கூட அந்த சூழ்நிலையிலும் ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி தன்னுடைய மகனை போல அவனை பாவித்து அவனை அனுப்புகிறார். அடுத்த ஒரு இடத்திற்கு அனுப்பும் பொழுது சொல்றாரு, என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீ ஏற்றுக்கொள்ளும். இன்னும் பாருங்களே, உன்னத பாட்டை எழுதின ஒரு மனுஷன் அருமையாய் சொல்ற ஒரு வசனத்தை சொல்லி தேவன் கொடுத்த வார்த்தைக்குள்ள நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். உன்னத பாட்டு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். தயவுசெய்து இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க பார்க்கணும். வேதத்துல இத்தனை இடத்துல உள்ளத்தினுடைய வகைகளை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 5ஆம் பக்கம் நம்பர் 803வது பக்கம். என் நேசர் தமது கையை சாவி துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கிற்று. இங்க பாருங்களேன், ஒரு அம்மாவுடைய இருதயம் பொங்குதான். ஒவ்வொருத்தருடைய உள்ளமும் எப்படிலாம் வித்தியாசமா இருந்திருக்கு பாருங்க. சாவி துவாரத்தின் வழியா கையை நேசர் விடுறாரா, மேல இருந்து பாருங்களேன் எப்படி கூப்பிடுறாருன்னு. 2வது வசனம், நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். அப்ப தூங்குறா, ஆனா உள்ள மட்டும் திறந்து இருக்குது, இருதயம் விழித்திருக்குது. விழித்திருக்கிற அந்த இருதயத்துக்குள்ள ஒரு சத்தம் கேட்குது. அது யாருடைய சத்தம்னு அவளே சொல்றா பாருங்க. அந்த சத்தம் எப்படி கேட்டுச்சான், என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற, என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றா. அந்த சத்தம் யாருடைய சத்தம்னு அவளே சொல்றா பாருங்களே. 2வது வசனத்துல, நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயம் விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். அப்ப அவளுக்கு தெரியுது, கதவை தட்டுகிறவர் நேசர், பிரியமானவர், என்னுடைய மணவாளன், என்னுடைய ஆத்தும நேசர் வந்து கதவை தட்டுறாரு. என்ன சொல்லி தட்டுறாரா? முதல்ல அவர் கூப்பிடுற சத்தம் பாருங்க, சகோதரியே, அடுத்து பிரியமே, அடுத்து புறாவே, அடுத்து உத்தமியே, அடுத்து கதவை தர. அப்ப அவளுக்கு தெரியுது, அவ உள்ளம் பொங்குதான், அந்த வார்த்தையினால பொங்குதான். ஆனா எந்திரிச்சு வந்து கதவை திறக்க முடியலையா. நம்மளும் கூட தேவனுடைய சத்தம் நமக்கு கேக்குங்க, எந்திரிச்சு ஜெபிக்க உணர்த்துவாருங்க, உங்களை தட்டுவார். எந்திரி, அதிகாலை ஆயிடுச்சு, சத்தம் கேக்குது, உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு சவுண்டு வருது, கர்த்தர் உங்களை எழுப்புகிற உணர்வு வருது. ஆனாலும் இதே போலதான் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, வஸ்திரத்தை, 3வது வசனம் பாருங்க, என் வஸ்திரத்தை கலற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்ப உடுப்பேன், என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்ப அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை சாவி கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன், பூட்டின கைபிடியின் மேல் என் கையில் இருந்த வெள்ளை போலமும் என் விரல்களில் இருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அப்ப தட்டுனவர் எப்படி போனாரு, ஏன் போனாரு? உடனே எழுந்திருந்து கதவை தட்டிருந்தா அவர் இருந்திருப்பாரே. அப்ப இவ கால தாமதிச்சு இவளுக்கு மனது உண்டாகும் பொழுது இவள் கதவை திறந்தாள், மணவாளனோ போய்விட்டார். என் நேசருக்காய் நான் கதவை திறந்தேன். அந்த கதவுல என்னென்ன ஒட்டி இருந்துச்சுன்னு அவன் சொல்ற பாருங்களே. அந்த கதவு கைப்பிடியில என்ன இருந்துச்சா, வெள்ளை போலம் இருந்துச்சான். 5வது வசனம் பாருங்க, என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன், பூட்டின கைப்பிடிகளின் மேல் என் கைகளில் இருந்து வெள்ளை போலமோ. பூட்டி இருக்கிற கதவை திறக்கிற பொழுது அந்த கதவு தாப்பால் மேல என்ன ஒட்டி கிடக்குதான், வெள்ளை போலம் ஒட்டி கிடக்குதான். என் விரல்களில் இருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வட்டிந்தது. அப்ப அந்த கதவை அவரு கதவெல்லாம் ஆட்டி பார்த்திருக்கிறாரு. தெர தெர உத்தமியே தெர, புறாவே தெர, என் நேசே குமாரத்தியே தெரன்னு சொல்லி பலவிதமான அன்பு வார்த்தைகளை அவர் சொல்லியும் அவளுக்கு சத்தம் கேட்டும் அந்த உள்ளம் அவளுக்கு பொங்கியும், ஆனால் அவளை எழுந்திருக்கவே இல்லை. மணவாளன் அதிக நேரம் காத்திருந்துட்டு போயிட்டாரு. இவளுக்கு மனது வரும் பொழுது அவள் கதவை திறக்கிறா,
மணவாளனோ இல்லை, நேசரோ இல்லை, அவரை தேடி அவளை தேடி வந்தவரோ இல்லை. இப்ப வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அடுத்த வார்த்தையை நீங்க வாசித்து பாருங்க. அவரை தேடினேன், 6வது வசனம், நான் என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா. அப்ப எவ்வளவு அழகா பேசியிருப்பார். அதெல்லாம் அவளுக்கு தெரியுதே, ஆனா எந்திரிக்க மாட்டேங்கிறாளே. நம்மகிட்டே கர்த்தர் பேசுறாருங்க, நம்ம தாங்க எந்திரிக்கவே மாட்டேங்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறார். ஏனென்றால் அவர் பேசுகிற தெய்வம், அவர் ஜீவனுள்ள தெய்வம், அவர் உங்களோடு கூட இடைபடுகிற தெய்வம். அவர் பாருங்க, எம்மாபுரு சீசர்களோடு கூட போய் பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. கல்லறைக்கு வெளியே தன்னை தேடிக்கொண்டிருந்த மகளோடு பேசினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எந்த இடத்துல நீங்க தேடினாலும் தேடுகிறவர்களுக்கு அவர் தென்படுகிற தேவன், அவர் பேசுகிறவர். ஏனென்றா இவ உள்ளம் வாடுதான். அவர் பாருங்க, அவர் சொன்ன வார்த்தையால் என் உள்ளம் சோர்ந்து போயிற்று. அப்ப இவளுக்கு எல்லாமே தெரியுதில்லை, அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் தெரியுதில்லை. அவர் என்ன சொன்னாரு அங்க வசனம் சொல்கிறது பாருங்க, என் பிரியமேன்னு கூப்பிட்டார். அப்ப அவளுடைய உள்ளம் அந்த வார்த்தையில பொங்குது. அடுத்து புறாவேன்னு கூப்பிடுறாரு, உத்தமியேன்னு கூப்பிடுறாரு. அப்ப உள்ள படுத்திருக்கிற உத்தமி, உள்ள படுத்திருக்கிறவ புறா, உள்ள படுத்திருக்கிறவ யாரு? அவருடைய சகோதரி பிரியம். இப்படியெல்லாம் பெயர் வாங்கினவள் தான் உள்ள படுத்திருக்கிறாள், ஆனால் எந்திரிக்க மாட்டேங்கிறாள். நீங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் நீங்க கர்த்தருக்கு பிரியமானவர்கள், கர்த்தருக்கு புறா, கர்த்தருக்கு நேசகுமாரத்தி, கர்த்தருக்கு உத்தமி. ஆனா நம்ம எந்திரிக்க வேண்டிய இடத்துல நம்ம எந்திரிக்காம மடங்கி படுத்து கிடக்கிற தேவனுடைய பிள்ளைகளை. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 52ஆம் அதிகாரத்தை தயவுசெய்து உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். எனக்காக நீங்கள் தயவுசெய்து வேதத்தை அந்த பகுதியை திருப்பிக் கொள்ளுங்க. 859 பக்கம். எல்லாரும் தயவு செய்து பார்க்கணும், வசனம் நம்மளோடு பேசும். கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன்னு அங்க அவர் சொல்றார் இல்லையா? அவர் நமக்கு சொல்ற வார்த்தை பாரு, எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமைய தரித்து. எதுக்கு வந்து கதவை தட்டுவாரு? கொம்பட்டிக்காயும் கீரையும் கொடுத்துட்டு போவா கதவை தட்டுவார்? அவர் வந்து உன்னை எழுப்புறதுக்கு காரணம் வல்லமையை தரித்துக்கொள். இந்த உலகத்துக்குள்ள நீ போக போற, அசுத்த வாழ்க்கை இருக்கிற இடத்துக்குள்ள நீ போக போற, துஷ்டனும் சன்மார்க்கனும் துன்மார்க்கனும் இருக்கிற ஊருக்குள்ள பட்டணத்துக்குள்ள நீ பிரவேசிக்க போற. உனக்குன்னு நான் வைத்திருக்கிற வல்லமையை நீ தரித்து கொள்ளணும்தான் காலைதோறும் அவருடைய கிருபை நம்மளை தேடி வருது. தேவனுடைய பிள்ளைகள், காலைதோறும் கர்த்தர் உங்களை வந்து எழுப்புறார். காலைதோறும் அவருடைய கிருபை புதிது. காலைதோறும் அவர் வந்து உங்களை தட்டுவார். வேதம் சொல்லுது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது என்று நீதிமொழிகள் 31 எழுதிட்டு கடைசியில வருது, அவளுடைய விளக்கு அணையாது இருக்கும். அவர் அதிகாலை எழுந்து நேரப்பட வேலையில தரித்திருப்பாளாம். வியாபார கப்பலை போல இருப்பாளாம். தூர தேசத்திலிருந்து ஆகாரத்தை கொண்டு வருவாளாம். அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்புமா. அப்போ ஒரு பாருங்க, அதிகாலையில எழும்பி நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைகளை செய்யும் பொழுது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க பாருங்களேன். அழகாய் கர்த்தர் சொல்றாரு, உன் வல்லமையை தரித்துக்கொள்ள. அதற்கு தான் கர்த்தர் எலும்பு எலும்பு எலும்புங்கிறார். காலையில வந்து எலும்பும் பொழுது எதற்கு? மண்ணா வந்து காலையில அதிகாலையிலே மண்ணா பெஞ்சிரும். நீங்க லேட்டா எந்திரிச்சு போனீங்கன்னா மண்ணா இருக்காது, உருகி போயிடும். அது சூரிய உதயம் பட்ட உடனே மண்ணா லிக்விடா மாறி போயிடும், ஒண்ணு கூட இருக்காது. நீங்க மண்ணாவை எடுக்கணும்னா எப்போ வரணும்? அதிகாலை இருட்டோடு எழுந்து வந்தீங்கன்னா எவ்வளவு வேணாலும் எத்தனை ஓமர் அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? மண்ணாவை சேகரித்து வைத்துக் கொள்ளலாம். அப்ப மண்ணா பெய்யப்படுகிற நேரம் அதிகாலை. மோசையை கர்த்தர் சீனாய் மேல வர சொன்ன நேரம் அதிகாலை. காலைதோறும் என்னுடைய கிருபை எல்லாமே காலையில தான். நீங்க அதிகாலை இருட்டோடு எழும்பி கல்லறைக்கு போனால், ஏன்னா அதிகாலையில் அவருடைய கிருபை புதிது என்பது அவளுக்கு தெரியும். அப்ப காலை வேலை என்பது தேவனுடைய பார்வையில விலையேற பெற்ற வேலை தேவனுடைய பிள்ளைகளை. அதனாலதான் மத்தேயு 6:33 சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. அப்பனா அதிகாலை எழும்ப உடனே தேவனுடைய ராஜ்யத்தை தேடு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாருங்கள், இந்த இடத்துல ஒரே ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு மத்தியில வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். விசுவாசிக்கனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் இல்லையா? இந்த யாருடைய உள்ளத்திலிருந்து நதி புறப்பட்டது என்பதை நான் காண்பித்துட்டு தேவனுடைய வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வார்த்தையை நீங்கள் எனக்காக எடுத்துக்கொள்ளும்படி உங்களை பச்சமா இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம், 169வது பக்கம். Thank you, wonderful the Holy Spirit. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல்
போயிற்று. எடுத்துட்டீங்களா? அப்போஸ்தலர் 6:10. அவன் பேசின, அவன் யாரு? ஸ்தேவான். அவன் யாரு தெரியுமா? ஒரு சாதாரண பந்தி விசாரிப்பு செய்யக்கூடியவன், சமையலர், சமையல் வேலையில பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நபர். அவன் அப்படிப்பட்ட நபரா இருந்தாலும் அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவனா இருந்தான். வேலை சாதாரண வேலை, ஆனா அவன் மேல இருக்கிற அபிஷேகமோ உன்னதமான அபிஷேகம். ஒருவேளை நீங்கள் என்ன வேலை வேணாலும் செய்யலாம், எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வாழலாம். நீங்கள் ஒருவேளை வசதி வாய்ப்புலையும் வாழலாம், வசதி இல்லாமலும் நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை நிறைய நீங்க படிச்சிருக்கலாம், படிப்பறிவு இல்லாமலும் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கலாம், ஒருவேளை வசதி வாய்ப்பே இல்லாமல் இருக்கலாம். எது கூட குறையா இருந்தாலும் அது முக்கியம் அல்ல. ஆனால் அந்த நபர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருப்பதுதான் முக்கியம். அப்ப உங்களுக்கு என்ன தேவை? பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியானவர் இருந்தாலே எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில கூடும். தேவனுடைய பிள்ளைகளை, இவன் பாருங்க, சாதாரண ஒரு பந்தி விசாரிப்புக்காரன், ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன். இவன் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவன் அல்ல, அப்போஸ்தலராய் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல. கர்த்தர் மோசே மாதிரி இவனிடத்துல பேசல, பவுல் மாதிரி இவனிடத்துல பேசல, இன்னும் அப்போஸ்தலர் மாதிரி இவனை பெயர் சொல்லி கர்த்தர் கூப்பிடல. ஆனாலும் இவன் விசேஷித்த ஒரு வேலை செய்தாலும் அவன் மேல தேவ ஆவியானவர் இருந்தார். ஆனா அவன் எப்படி இருந்தான் என்று வேதம் சொல்லுது. 10வது வசனம், அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அப்ப விசுவாசிக்கின்ற உள்ளத்திலிருந்து நதி புறப்படும் என்றா, அப்ப ஸ்தேவான் உள்ளத்திலிருந்து என்ன புறப்படுது? தேவனுடைய ஞானம் புறப்படுது, தேவனுடைய ஆவியானுடைய வல்லமை வாக்கு வார்த்தைகள் புறப்படுது. அந்த வார்த்தைக்கு முன்னாடி ஒருத்தராலே எதிர்த்து நிற்க முடியல. நீங்க பாருங்களேன், 7ஆம் அதிகாரம் முழுசும் அவன் தாங்க பிரசங்கம் பண்றேன். நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அத்தனை சம்பவத்தையும் சொல்றாங்க. வேலை பார்க்கிறவன் சாதாரண வேலைங்க. ஒரு சமையலரு எவ்வளவு சத்தியத்தை பேசுறான் தெரியுமா? ஆதியாகமத்துல இருந்து அவன் கடைசியில வரையும் பூராத்தையும் சொல்றாங்க. எல்லா சம்பவத்தையும் அவன் ஒரு அதிகாரம் முழுவதும் பிரசங்கம் பண்றான், எல்லாத்தையும் சொல்றான். மோசேய சொல்றான், ஆபிரகாம சொல்றான், இப்படியே தாவீதை சொல்றான், எல்லா கற்பனைகளை சொல்றான், பூராத்தையும் சொல்லிக்கிட்டு வர்றான். 7ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாருங்களேன். அந்த 7ஆம் அதிகாரம் 55 வசனம், உள்ளத்திலிருந்து புறப்பட்ட ஜீவ நதிகள். 7ஆம் அதிகாரம் 55 வசனம், அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய். அப்ப வேலை பார்க்கறது ஸ்தேவான் ஊழியம், வேலை பார்க்கறது அடுப்படியில் இருக்கிறான், வேலை பார்க்கறது சமையல் பண்ணி மற்றவங்களுக்கு சர்வ் பண்றான், இலையை எடுக்கிறான், தண்ணி வைக்கிறான், சாம்பார் ஊத்துறான், மற்றவங்களுக்கு பணிவிடைக்காரனா இருக்கிறான். ஆனா அவன் ஞானத்துல நிரம்பினவனா இருக்கிறான். அப்ப என் உள்ளத்தில், என்னை விசுவாசிக்கின்ற உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படுனா, யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீரை ஊற்ற கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். யூதன் என்றும் இல்லை, கமாலியன் என்றும் இல்லை, எபிரேயன் என்றும் கிடையாது. கர்த்தர் யாரையும் வித்தியாசப்படுத்துறவர் கிடையாது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள கர்த்தர் ஜீவ தண்ணீரை ஊற்ற வல்லவரா இருக்கிறாரு. அடுத்து பாருங்களேன் இந்த வசனம், அவன் வானத்தை பார்த்த தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவான நிற்கிறதையும் கண்டு. எவ்வளவு கூர்மையான கண்கள் பாருங்க. கீழே நிக்கிறான், மகிமையை பார்க்கறாங்க, கீழே நிக்கிறான், இயேசுவை பார்க்கறாங்க. சாதாரண ஒரு மனிதன் எப்படி அவன் உள்ளம் இருக்கு பாத்தீங்களா? இயேசுவை பார்க்கிற உள்ளம், அவன் கண்கள் மகிமையை பார்க்கிற கண்கள். அவன் பூமியில இருக்கிறான், பரலோகத்தை பார்க்கறான், வலது பக்கத்துல இயேசு நிக்கிறத பார்க்கறாங்க. எப்படிப்பட்ட உள்ளம் உள்ளவன், எப்படிப்பட்ட கண்கள் உள்ளவன், எப்படிப்பட்ட அபிஷேகம் உள்ளவன், எப்படிப்பட்ட கிருபை உள்ளவன். என்னை விசுவாசிக்கின்ற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படன. அவன் உள்ளத்திலிருந்து புறப்பட்ட அந்த நதி பார்த்தீங்களா? இயேசுவை காண்பிக்கிற நதி. அவன் உள்ளத்திலிருந்து புறப்பட்ட நதி தேவனுடைய மகிமையை பார்க்கிற நதி. அவனை சுற்றிலும் பல்ல கடிக்கிறாங்க, கல்லை எறிகிறாங்க. அதுக்கு மேல் வசனம் பாருங்க, 54 இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கம் அடைந்து அவனை பார்த்து பல்லை கட்டித்தார்கள். 57 அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவன் மேலே கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, சுத்தியிலும் கல் எறிகிறாங்க. ஒரு கல்லு மண்டையில விழுகுது, ஒரு கல்லு மார்புல விழுகுது, ஒரு கல்லு இடுப்புல விழுகுது, ஒரு கல்லு தலையில விழுகுது. சுத்தியிலும் நூற்றுக்கணக்கான பேர் நின்று கல்லு எரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவனும் முழங்கால் படியிட்டு
ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று எப்படி சொன்னார்? மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். என்னை விசுவாசிக்கின்ற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படனா, அருமையாய் அந்த நதி புறப்பட்ட ஒரு இடம் ஸ்தேவானுடைய உள்ளம். தேவனுடைய பிள்ளை பாருங்க, யாரையுமே அவன் சபிக்கலைங்க, யாரு மேலேயும் அவன் கோவப்படலைங்க, யாரு மேலேயும் அவன் கசந்து கொள்ளலைங்க, யாரையும் அவன் முறுமுறுக்கலைங்க. அவன் பேசின ஞானத்துக்கு முன்னாடி ஒருத்தராலே நிற்க முடியலங்க. ஆனா மோசே மாரி அவன் அழைக்கப்படலை, பவுலு போல அவன் அழைக்கப்படலை, இன்னும் பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு மாதிரி அவன் அழைக்கப்படலை. வேதத்துல எத்தனையோ பேர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி பெயர் சொல்லப்பட்டார்கள். இவன் நின்னான்னு பிறப்பான், அப்படி இவன் பிறக்கல. ஒருவேளை இவன் சாதாரண ஒரு மனிதனா இருந்தாலும் இவனுக்கிட்ட இருக்கிற அந்த வேத ஞானம், இவனுக்கிட்ட இருக்கிற அந்த வேத வெளிப்பாடு, இவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், இவன்கிட்ட இருக்கக்கூடிய ஆவிக்குரிய கண்களை நம்ம பார்க்கும் பொழுது அவனுடைய உள்ளம் எவ்வளவாய் தேவன் மேல அன்பு நிறைந்ததாய் அபிஷேகத்துல நிரம்பின உள்ளம் உள்ளவன் பாருங்க. ஒருவேளை இதை கேட்கிற இன்னைக்கு உங்களுக்கு இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறோம், இதே தேவாலயத்துல நின்னுதான், அன்னைக்கு தேவாலயத்துல தான் நின்று சொன்னாரு, இன்னைக்கு தேவாலயத்துல நின்று சொல்றாரு, என்னை விசுவாசிக்கின்ற உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம்.